கூடியிருக்கிற பெரியவர்களை, சின்னஞ்சிறுவர்களை, வயது முதிர்ந்தவர்களை, ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற இவர்களை பேசி நான் இந்த கூட்டத்திலே பேச வந்ததற்கான காரணம், இதை எதனாலே இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், டே கர்மம் முடிச்சவனை எதையாவது சொல்லி தொலைடா அப்படிங்கிற இழுத்து இழுத்து செவ்வா இழுத்து ஒன்றும் இல்லை வணக்கம் போயிட்டு வரேன். இதுதாங்க உலகத்தின் தலை சிறந்த பேச்சு தெரியுமா? ஆபிரகாம் லிங்கன் பேசியது தான். நாட்டு கொடியை ஏற்றிட்டு, விடுதலை நாள் அன்னைக்கு ஏற்றிட்டு, இந்த கொடியை ஏற்றிட்டு அதை இறங்க விடாமல் பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பு உங்களுது. குடிகள்கிட்ட பேசுகிறான். அங்கே தான் மக்களுக்காக, மக்களால் அப்படிங்கிறதுல ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், அந்த கொட்டேஷனை அங்கே தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் உலக புகழ்பெற்ற பேச்சு எது தெரியுமா? உங்கள் அண்ணன் பேசுனா, நீ பேனா சிலையை வைடா, ஒரு நாள் நான் உரைக்கிறேன். அது 3 நிமிடம், இது 30 செகண்ட். ஏன்னா இதுதான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்பீச்சுன்ட்டான். நான் சொல்லலை, எல்லாரும் உலகத்திலே தலை சிறந்த பேச்சு தான்டா. புரியுதா?